வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சூடு பிடிக்கும் அதிமுகவின் வழக்கு, பெரும் சிக்கல், இபிஎஸ் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் கட்சி பெரும் வாரியாக செயல்பட்டு இருக்கிறது அப்படின்றதான் சொல்லப்படுகிறது. அப்படி என்ன பார்த்திங்கன்னா பெரும் வாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிமுக கட்சியில் ஒரு வழக்கு இருக்குது. என்ன வழக்குனா, ஓபிஎஸும் இபிஎஸும் தொடுத்த வழக்கு. அதாவது இன்னும் கூட தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு அங்கீகாரம் இருக்குது. ஆனால் இவர் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு வழக்கு இருக்குது. அந்த ஒரு வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. ஏன் நிலுவையில் இருக்குன்னா, தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் கூட தற்பொழுது அந்த ஒரு வழக்கில் பார்த்திங்கன்னா பெரும் விதம் கொள்ளணும். ஓபிஎஸ்சி பார்த்திங்கன்னா மேல்முறையீடு கொடுத்துருக்காரு. என்ன மாதிரியாக பார்த்திங்கன்னா மேல்முறையீடு கொடுத்துருக்காருன்னா, முக்கியமான ஒரு கருத்துக்கள் ஒன்று பார்த்திங்கன்னா பதிவிட்டிருக்காரு. அதில் அப்படி என்ன முக்கியமான கருத்துனா, அதிமுகவில் 1 அல்ல 2 அல்ல 3 முறை முதலமைச்சராக பார்த்திங்கன்னா இருந்திருக்கிறேன். ஆனால் ஒரு முறை கூட பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் யாரையும் நடத்துனதில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்றது பிறகு ஒரு ஒரு மிகப்பெரிய பார்த்திங்கன்னா ஒரு செயலை செய்து விட்டார். கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தரையாக தூக்கி தமக்கு பார்த்திங்கன்னா பதவிக்கு சிக்கல் விடுமோ என்பதற்காக அந்த வேலை செய்துட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு புறம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவம் என்பது பார்க்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஸோ இதையெல்லாம் நடந்திருந்தாலும் கூட இதற்கு பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வழக்கு சட்ட போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார். மற்றவர்கள் மாதிரி கட்சியில் இணைவதோ வேறு கட்சிக்கு போவதோ இல்லாமல் சட்ட போராட்டத்தில் இறங்கி வழக்கில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தீவிரமாக உழைத்து கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் என்று பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்தின் தரப்பினர்கள் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்க பெரும் விதத்தில் செயல்பாடுகள் தீவிரமாகி கொண்டிருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் இன்னும் பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முக்கியமான பார்த்திங்கன்னா ஒரு சில தலைவர்கள் ஓபிஎஸ்க்கு மறைமுகமான ஆதரவை கொடுக்குறாங்க அப்படின்றதையும் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதன் மூலமாச்சு அவர் பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவார் அப்படின்றது பகிரங்கமாக பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சமயத்தில் சிக்கலாக இருந்தாலும் கூட மிகவும் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், அது எதுவுமே இல்லைங்க, தலைமையை கைப்பற்றுவது தான் அப்படின்றத பார்க்கிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கிறது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.